அன்புள்ள நண்பர்களே, பால் என்பது பிறந்த குழந்தைகள் முதல் உயிர் பிரிகின்ற முதியவர் வரைக்கும் அருந்தக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க, ஒரு மதிப்பு மிக்க ஒரு பானமாக இருக்கிறது. அந்த மதிப்பு மிக்க அந்த பானம் கலப்படம் செய்யப்பட்டு குழந்தைகளுடைய உடலுக்கும் முதியவர்களுடைய உயிருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பானமாக பால் மாற்றப்பட்டு விட்டது. ஒரு காலத்தில் நாம் பார்ப்போம், பாலில் தண்ணீரை கலந்தார்கள். இப்படி கலக்கின்ற பொழுது தண்ணீர் 25%, பால் 75% இருந்தது. பாலின் தன்மை மாறாமல் இருந்தது. இன்னொரு காலம் வந்தது, பாலை தண்ணீரில் கலந்தார்கள். அந்த சமயத்தில் பால் 50%, தண்ணீர் 50% இருந்தது. அந்த நேரத்திலும் பாலின் தன்மை மாறாமல் இருந்தது. ஆனால் இப்போதுள்ள காலம் எப்படிப்பட்ட கலியுக காலம் என்று சொன்னால், தண்ணீரில் கெமிக்கல் பவுடரை கலந்து அதை பாலாக மாற்றிவிடுகிறார்கள். அதை பாலாக விற்பனை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கெமிக்கல் கலந்த இந்த போலி பால் என்பது, இதிலே பாலினுடைய தன்மை கிடையாது. இந்த பாலை விற்பனை செய்பவர்களை அரசாங்கம் கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாலை மக்கள் வாங்கி அருந்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது மனித உடலுக்கு தீங்கானது, கேடானது. விழிப்புணர்வுடன் இருப்போம்.